தேர்தல் பரபரப்பு ஓய்ந்தது. கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின், துபாயில் உதயநிதி, ஆன்மீக பயணத்தில் விஜய். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாக அனல் பறந்த அரசியல் களம் தற்போது சற்று நிசப்தமாகி உள்ளது. முக்கிய அரசியல் தலைவர்கள் அனைவரும் தேர்தல் களைப்பை போக்க ஓய்வு மற்றும் ஆன்மீக பயணங்களில் கவனம் செலுத்தி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சனிக்கிழமை முதல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனது குடும்பத்தினருடன் ஓய்வு எடுத்து வருகிறார். இன்று அதிகாலை கொடைக்கானலின் இதமான சூழலில் நட்சத்திர ஏரியை சுற்றி உற்சாகமாக சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்த அவர் அங்கு திரண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடன் புன்னகையுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். அதேபோல் தேர்தல் பிரச்சார பணிகளை முடித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை தனது குடும்பத்தினருடன் துபாய் சென்றடைந்தார். ஒரு வார கால பயணமாக அங்கு சென்றிருக்கும் அவர் சர்வதேச அளவிலான விளையாட்டு உள்கட்டமைப்புகளை பார்வையிட உள்ளார். வரும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்த சிறு ஓய்வை மேற்கொண்டுள்ளார். மறுபுறம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முழுமையான ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று அதிகாலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பட்டு வேட்டி பட்டுச்சட்டை அணிந்து பாரம்பரிய முறைப்படி சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வேல் வழங்கி சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அங்குள்ள ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கும் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்தார். முன்னதாக விஜயின் மேலாளர் திருக்கடை அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று தேர்தல் வெற்றிக்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் துருவங்கள் மேற்கொண்டுள்ள இந்த ஓய்வு மற்றும் ஆன்மீக பயணங்கள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன.